மக்காவுக்குள்ள விஜய்னால போக முடியுமா அப்படின்னு கேட்டா, விஜய் அல்ல, முஸ்லீம் அல்லாத யாருனாலையும் மக்காவுக்குள்ள நுழையவே முடியாது. ஏனென்றால் அந்த புனித நகரத்திற்கான புனிதத்தை பாதுகாப்பதற்காக 12 காலமாக மக்காவுக்குள்ள முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பாக ஹரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப முஸ்லீம்களுடைய நம்பிக்கை புனித தலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மக்கா, மதீனா, அல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ்னு சொல்லுவோம். இந்த 3 புனித தலங்கள் தான் முஸ்லீம்களுடைய புனித தலங்கள். இல்ல இந்த மக்கா, மதீனா இந்த 2 இடங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் முழுமையான வழிபாட்டு தலமா இருக்கு. ஆனால் அக்ஸாவை பொறுத்தவரை அந்த அக்ஸாவுக்கு 3 மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பங்கு இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கும் பங்கு இருக்கு, யூதர்களுக்கும் பங்கு இருக்கு, முஸ்லீம்களுக்கும் இருக்கு. இந்த 3 பேருடைய வரலாறு என்பது அப்ரஹாமுடைய வரலாறுல இருந்து ஆரம்பிக்குது, ஆதமுடைய வரலாறுல இருந்து ஆரம்பிக்குது. அதனால 3 பேருக்குமான உரிமைகள் என்பது அல் அக்ஸாவுல இருக்கு. அதனால 3 பேரும் அந்த புனித பயணங்கள்ல பயணித்துக் கொண்டுதான் இருக்காங்க வருஷம். கிறிஸ்தவர்கள் நீங்க பார்க்கலாம், ஜோசப் விஜய் சொல்லக்கூடிய இவர் அல் அக்ஸாவுக்கு போக முடியுமா? போக முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூதர்கள் போக முடியுமா? போலாம். முஸ்லீம்கள் போக முடியுமா? போலாம். அப்ப 3 பேருடைய இந்த புனித பயணத்துடைய பட்டியல் அல் அக்ஸா என்பது இருக்கும், ஜெருசலம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் மக்காவுக்குள்ள நுழைய முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. மக்கா, மதீனா இந்த 2 ஹரமுடைய எல்லைக்குள்ள முஸ்லீம் அல்லாத நபர்கள் நுழையவே முடியாது அப்படிங்கிற அளவுதான் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சில தளர்வுகள் ஏற்பட்டிருக்கு. மதீனாவுக்கு நான் உம்ரா போகும்போது கூட பார்த்தேன், மதீனாக்குள்ள யூதர்களை நான் பார்த்தேன், சில கிறிஸ்தவர்களை பார்த்தேன். ஈமான நபர்கள் மட்டும்தான், ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் மட்டும்தான் காபத்துல்லாக்குள்ள செல்ல முடியும். அதே போல அங்க வணக்க வழிபாடு என்று அனைத்துமே செய்ய முடியும். அதனால ஹரமுடைய எல்லை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சுமைசி என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கு. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஹரம் எல்லை மாறும், அதோடைய கிலோமீட்டரும் மாறும். 8, 16, 32, தன்வீன் என்று சொல்லக்கூடிய இடம் 8, ஹுதைபியா 16. இந்தியாவில இருந்து போனீங்கன்னா ஜித்தா வழியா போவோம்ல, ஜித்தா வழியா போகும்போது நான் சொன்ன மாதிரி சுமைசி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரும். அங்கிருந்து 25 இருந்து 30 கிலோமீட்டர் நீங்க காபாவை ரீச் பண்றதுக்கு. இந்த சுமைசி வந்துருச்சுனாலே அது ஹரமுடைய எல்லை ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த சுமைசி வரைக்கும் ஹிந்து நபர்கள், கிறிஸ்துவ நபர்கள் என்று முஸ்லீம் அல்லாத நபர்கள் இந்த சுமைசி வரைக்கும் போகலாம். சுமைசிக்கு முன்னாடி வரையும் நீங்க உங்களுடைய பணிகள் விஷயமாக அல்லது பார்ப்பதற்கு என்று உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் போகலாம். சவுதிக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்கு, இந்த மது விஷயங்கள் பன்றிக்கறி என்று இஸ்லாமிய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதோட நீங்க எங்க வேணாலும் பயணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சுமைசி எல்லையை தாண்டி, அதாவது ஹரம் எல்லைக்குள்ள முஸ்லீம் அல்லாத நபர்கள் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, அங்க அந்த புனிதத்தன்மையை பாதுகாப்பதற்காக இந்த கட்டுப்பாடு என்பது இருக்கு. அதை தாண்டி சவுதி அரேபியா நீங்க எங்க வேணாலும் போகலாம். அதாவது ஜித்தாக்கு போகலாம், ரியாதுக்கு போகலாம், தமாமுக்கு போகலாம் என்று எல்லா 2022 ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய சேனல் 13 இருக்குல்ல, அதோடைய பத்திரிகையாளர், இவருடைய பேர் பாத்தீங்கன்னா கில் தமாரி என்று சொல்லக்கூடிய பேர், கில் தமாரி. சோ இந்த கில் தமாரி என்ன பண்றான்னா, 2022 அன்னைக்கு காபத்துல்லாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்றேன், அதோடைய புனிதத்தன்மை, அதோடைய வரலாறுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய சவுதி குடிமகனுடைய உதவியோட இந்த கில் தமாரி என்று சொல்லக்கூடிய யூதன் ஹரமுடைய எல்லைக்குள்ள, அதாவது மக்காவுக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேல இருந்ததான தகவல்கள் வந்திருக்கு. பின்னாடி சவுதி அரசு இதை கண்டுபிடிச்சு பெரிய கண்டனங்கள் தெரிவிச்சு, அபராதங்கள் தெரிவிச்சு அவனை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கு. இது போல ஒரு சில நிகழ்வுகள் அத்துமீறி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களே நம்ம பார்க்கலாம்.